ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது 1 kg வெண்ணிலா கேக்குங்க. கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க, அதனால் செஞ்சேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 250 ml கப்பில் 1 கப் மைதா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சிக்கணுங்க. நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணுங்க. அப்புறமா 1/4 கப் பால், 1/4 கப் எண்ணெய், 250 ml கப்பில் 1 கப் சுகர் எடுத்துகிட்டு ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி அதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணணுங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எல்லோ கலராக வருங்க. எல்லோ கலர் வந்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு நல்லா அடிக்கணுங்க. நல்லா நுர பொங்குற மாதிரி நல்லா அடிச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணுங்க. அடிச்சுட்டு அப்புறமா பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவு நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கணுங்க. அப்புறமா பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ளார் போட்டு நல்லா நம்ம கொஞ்சமாக பால், கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதே மாதிரி நம்ம 3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. 3 டைம்ஸ் ஆயில் போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா அதனுடைய பஃப்னஸ் குறைஞ்சிடக்கூடாது, இல்லைன்னா கேக்கு ஹார்ட் ஆகிடுங்க. அதனால் ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்க. ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அவனில் 120 டிகிரி செல்சியஸில் 180 கூட வரலாம், 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடணுங்க. இந்த மாதிரி வெந்துருச்சா பார்க்கறதுக்கு ஒரு நைஃபாக ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணுங்க. அவ்வளோதாங்க, கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணணும். அதில் 250 கப்பில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்டிஃபிக் வர மாதிரி பீட் பண்ணிக்கணுங்க. நல்லா பீட் பண்ணுங்க. கொஞ்சம் கூலிங்காக இருக்கணுங்க க்ரீமு, அப்போ தான் சீக்கிரமாக பீட் ஆகும்.